எனக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம கடந்து இந்த வெயிலில் நாய் படாத பாடுபடுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த காசை வாங்குறதுக்கு வேலை செஞ்சுட்டு அருமையான தொழில் போலீஸ் தொழில். நல்லா புள்ள குட்டியோட நல்லா ஜாலியாக வாழலாம். அதை கெடுத்துவிட்டு அப்போ இப்போ உணர்வாங்கல்ல. இப்போ தெரியுங்களா அதோடைய வேதனை என்னான்னு குடும்பத்துக்கே தெரியும். இப்போ அவங்க செய்த பாவம் வந்து இப்போ குடும்பத்தை எவ்வளோ பயங்கரமாக தாக்குது. அது இந்த பிள்ளைங்களுடைய செலவு எல்லாம் நீ சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க. என்னமோ அது ஒரு சரி, அடி வாங்கினவனும் மனுஷன்தான், அடித்தவனும் மனுஷன்தான். யோசிக்க வேண்டாமா? நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் வலிக்கும். இல்லை இது எந்த மாவட்டம் தான் கேட்பாங்க. ஒன்று இந்த சாத்தாங்குளம் பிரச்சனை இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப கொடூரமானது. வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு பிள்ளைக்கு முன்னால் வச்சு அப்பனை அடிக்கும்போது கண்டிப்பாக கேட்குதுன்னு செய்வாப்பில். அதை தட்டி கேட்டதுக்கு தான் போட்டு காட்டு முன்னாடி நம்ம அடித்து இப்போ 2 பேரும் இறந்தது. இதெல்லாம் வந்து இப்போ அவங்க நிம்மதியாகிட்டாங்களா? ஆனால் இவங்க உண்மையாக சொல்கிறேன், இப்போ அதிகாரியாக இருக்கணும், எப்படியாப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் மனுஷங்கிறத மறந்துடக்கூடாது. புரியுதா? நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த வெயில கண்ணு. மனுஷங்கிற மறந்துடக்கூடாது. யாராவது இந்த தண்டையிலேருந்து தப்பிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? நம்ம கடலை கட்டி கடலுக்குள்ளே போட்டாலும் உண்மை வெளியில் வந்துடும் சொல்லுவாங்கள்ல, அதான். ஆனால் ரொம்ப கொடுமை தெரியுமா? அவன் எந்த நேரத்தில் அவன் நினச்சிருப்பான்ல நம்மளை யாராவது காப்பாற்ற வருவாங்களா, நம்மளுக்கு அந்த கேட்க முடியல. பற்றி என்ன பயம்னா எல்லாருக்கும் போலீஸு நம்மளை ஏதாவது ஒரு கேஸ் போட்டு நம்மளையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்கிற அந்த பயம். யார் ப்ரெஷர் கொடுக்கணும், யாரும் அதான் இருக்கட்டும், நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு விசாரணைன்னு இருக்குல்ல, ஒருத்தன் ஒரு எவ்வளோ அடித்தாகணும்னு இருக்குல்ல, இல்லை அவன் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா முன்னால். அவனை விட கொடூரமானவங்களாம் இன்றைக்கி தெரியலானுங்க வெளியில். எப்படியாப்பட்டவங்களாம் தெரியலானுங்க. ஐயோ சரியான கொடூரமானவங்களாம் இருக்கானுங்க. இந்த சென்னையிலாம் தெரிவானுங்க, பார்க்காலே பயந்து வந்துடும். அவன்லாம் இன்னும் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு கார் ஓட்ட தெரியாதாங்கிறேன். இன்னொருத்தர் தான் சாவியை கொடுத்து தான் கேள்விப்படுறான். இன்னொருத்தர் கொடுத்து தான் அவன் தான் காரை கொண்டு விட்டுருக்கான் நான் பக்கத்தில். அது ஒரு இது. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இப்போ நகை உள்ளே இருக்குன்னா, பணம் உள்ளே இருக்குன்னா, சாவியை கொடுக்குறோமே, நம்ம நகை பணம்லாம் உள்ளே இருக்கேன்னு சொல்லி இது பண்ணி நின்று கூட காரை விட்டதுக்கு பிற்பாடு சாவியை வாங்கிட்டு போயிருக்கலாம். அதுலேயும் ஒரு சந்தேகம் வருது இல்லை. காரை கொடுத்தாலும் கூட உள்ள நகை இருக்குல்ல உள்ள. அப்போ அந்த அதுவே நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, இத்தனை சவரம் நகை இருக்குது, பணம் இருக்குது, நமக்கு நின்று சாவியை வாங்கிட்டு போவோம், காரை கொண்டாந்து விட்டோன்னு அப்படின்ட்டு போயிருப்பாங்களே. அதுதான் கண்ணதாசன் சொன்ன மாதிரி, நீ ஒருத்தனை திட்டினாக்க அவன் ஒருத்தன் இவனாவது திட்டிட்டு போவான். நீ எச்ச தூப்புனா அதே எச்சில் நீ மிதிச்சுட்டு போவ வழியில். அதுபோல் வந்து அவன் எவனுமே பாவத்துலேருந்து தப்பிக்க முடியாது, எந்த அதிகாரியாக இருக்கட்டும். அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயந்தான். என்னமோ ஆனால் பாவம் அந்த பையனை நினச்சா தான். எங்கள் வீட்டிலலாம் அப்படி அதே பேச்சு தான், அழுதுறது, கண்ணே கலங்கி